பிரைஸ் தி லார்ட். இந்த காலவேளையிலும் உங்களை மறுபடியும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் நான் ஒரு வேத வசனத்தை தியானிப்போம். 34 சங்கீதம் 17 வசனம். சங்கீதம் 34:17. நீதிமான்கள் கூப்பிடும் போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவருடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுவிக்கிறார். இந்த சங்கீதத்தில் நான் வாசிக்கும் போது நீதிமான்கள் கூப்பிடும் போது கர்த்தர் கேட்டு எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுவிக்கிறார் என்று நாம் வாசிக்கிறோம். எல்லாருடைய ஜெபத்தையும் ஆண்டவர் கேட்கிறது இல்லை, எல்லாருடைய ஜெபத்துக்கும் ஆண்டவர் பதில் தருகிறவர் அல்ல, எல்லாருடைய கூப்பிடலுக்கும் ஆண்டவர் செவி சாய்க்கிறவரும் இல்லை. ஆனா இங்கே தாவீது சொல்கிறாரு, நீதிமான்கள் கூப்பிடும் போது கர்த்தர் கேட்டு அவருடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் அவளை நீங்களாக்கி விடுவிக்கிறார் என்பதாக. பாருங்க, நீதிமான்கள் கூப்பிடுகிறார்கள். நீதிமானுக்கு சில தகுதிகள் காணப்படுகிறது. ஒரு அரசு வேலை பார்க்க வேண்டுமானால் அதுக்கு தகுதி வேண்டும், ஒரு மருத்துவராக வேண்டுமானால் அதுக்குரிய தகுதி, ஒரு ஆசிரியராக வேண்டுமானால் அதுக்குரிய தகுதி, ஒரு தாசில்தார் ஆக வேண்டுமானால் அதுக்கு தகுதி, ஒரு கலெக்டர் ஆகணுமானால் அதுக்குரிய தகுதி. இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒரு தகுதி இருக்கிறது. இப்ப நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்கு சில தகுதிகளை நாம் வேதத்துல வாசிக்கிறோம். நீதிமான்கள் கூப்பிடும் போது கர்த்தர் கேட்கிறார். நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்கு சில தகுதிகள் காணப்படுகிறது. ரோமர் 3:28 வாசிக்கும் போது ஆண்டவரை விசுவாசிக்கிறவர்கள் நீதிமான்கள் என்று அங்கே பவுல் குறிப்பிடுகிறார். யாரு நீதிமான்கள்? ஆண்டவரை விசுவாசிக்கிறவர்கள், ஆண்டுடைய வார்த்தையை விசுவாசிக்கிறவர்கள், ஆண்டுடைய வார்த்தையின் மேல் நம்பிக்கை வைக்கிறவர்கள், அவர்கள் தான் நீதிமான்கள். ஆண்டவரை விசுவாசிக்கிறவர்கள் நீதிமான்கள் ஆக்கப்பட முடியாது. ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசியாதவர்கள், ஆண்டவருடைய கிரியைகளை நம்பாதவர்கள் நீதிமான்கள் ஆக்கப்பட முடியாது. தன்னுடைய விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று சொல்லப்படுகிறது. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசித்தால் நீதிமான் ஆக்கப்படுகிறான். இப்ப இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில ஆண்டவர் மேலே நம்பிக்கை இல்லை, ஆண்டவருடைய வார்த்தையின் மேல் நம்பிக்கை இல்லை, அவர்கள் நீதிமான்கள் ஆக்கப்பட முடியாது. ஆண்டவர் மேல் நம்பிக்கை இல்லாம, ஆண்டவருடைய வார்த்தையின் மேல் நம்பிக்கை இல்லாமல் ஜெபிக்கிறவளானா அவருடைய ஜெபமும் கேட்கப்படாது. ஆண்டவருடைய ஜெபத்தை கேட்பாரோ கேட்க மாட்டாரோ என்கிறதான அவிசுவாசத்தோட கூட ஜெபிக்கிற அந்த ஜெபம் கேட்கப்படாது. அந்த சந்தர்வோட தகப்பனை பார்த்து கூட இயேசு சொல்லும் போது, நீ விசுவாசிய கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொல்லப்படுகிறது. அப்படியானா ஜெபத்துக்கு பதில் வர வேண்டுமானா விசுவாசம் வேணும், நீதிமான்கள் ஆக்கப்பட வேண்டுமானா விசுவாசம் வேணும். விசுவாசம் எல்லாமே தேவனுக்கு பிரியமா இருப்பது கூட கூடாத காரியம் என்று எபிரேயர்ல நாம் வாசிக்கிறோம். அப்படியானா நான் ஆண்டவரை விசுவாசிக்க வேண்டும், விசுவாசித்து நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோம். விசுவாசம் இல்லாம நீதிமான்கள் ஆக்கப்பட முடியாது. இரண்டாவது, நீதிமான்கள் ஆக்கப்பட வேண்டுமானா ரோமர் 4:2 வாசிக்கிறோம், ஆபிரகாம் தன்னுடைய கிரியையினாலே நீதிமான் ஆக்கப்பட்டான் என்று சொல்லப்படுகிறது. கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது என்று யாக்கோபு சொல்கிறார். அப்ப கிரியை நீதிமான்கள் ஆக்கப்பட வேண்டுமானா அதுக்கு ஒரு கிரியை காணப்படுகிறது. நமக்கு தெரியும், ஆபிரகாம் தன்னுடைய கிரியையினால் நீதிமான் ஆக்கப்பட்டான். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் 100 வயதுல ஒரு ஈசாக்கை கொடுத்தார். ஈசாக்கு வளர்ந்து வருகிற வேளையில ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொல்கிறாரு, நீ நேசிக்கிற உன்னுடைய புதல்வன் ஏகபுத்திரன், உன்னுடைய நேசகுமாரன், அவனை உனக்கு பிரியமான மகனை எனக்கு நீ ஒப்படைக்க வேண்டும், எனக்கு நீ சர்வாங்க தகன பலியை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து கேட்டார். கேட்ட உடனே அவன் சாராடத்துல போய் ஆலோசனை கேட்கவில்லை, தன்னுடைய வேலைக்காரிடத்துல ஆலோசனை கேட்கவில்லை, அல்லது ஈசாக்கிடத்துல கூட கர்த்தர் உன்னை கேட்கிறார், நான் உன்னை அவருக்கு சர்வாங்க தகன பலியை செலுத்துறேன்னு சொல்லி அந்த ஈசாக்கோடு ஆலோசனை கேட்கவில்லை. நாம் வாசிக்கிறோம், மோரியா மலைக்கு நடந்து போகும்போது கூட ஈசா கேட்கிற, ஆண்டவரே அப்பா கத்தி இருக்கிறது, விறகு இருக்கு, நெருப்பு இருக்கிறது, ஆடு இல்லையே அப்படின்னு. அப்போது கூட நீதான் ஆடு, உன்னதான் பலியிட போறேன்னு ஆபிரகாம் ஈசாக்கை பார்த்து சொல்லவில்லை. நமக்கு பலிக்க தேவையானதை கர்த்தர் பார்த்து கொள்வார்னு சொல்லி மலையின் மேல போய் அங்கே விறகுகள் அடுக்கி அதன் மேல ஈசாக்கை கட்டி அந்த அந்த பலிபீடத்தின் மேல கிடத்துகிறாரு. கத்தியை ஓங்கும் போதும் ஆண்டவர் சொல்கிறாரு, இப்பொழுது நீ எனக்கு பயப்பட என்று அறிந்திருக்கிறேன். பாருங்க, ஈசாக்கு தன்னுடைய கிரியையினாலே அவன் நீதிமான் ஆக்கப்பட்டான். அப்ப கிரியை செய்யாம நான் நீதிமான் ஆக்கப்பட முடியாது.
விசுவாசம் கூட நம் விசுவாசத்தோட ஒரு காரியத்தை கேட்டு நாம் பெற்றுக்கொள்வோமானா, அல்லது ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லுவாரான நம்ம கீழ்ப்படியும் போதுதான் அந்த கிரியையில நாம் நீதிமானாக்கப்படுகிறோம். ஜெபத்துல கூட நம்ம ஜெபித்து ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்ளும் போது நீதிமானாக்க மாற்றப்படுகிறோம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிற வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படுகிறது இல்லை, விசுவாசிக்கிறது இல்லை, இந்த வார்த்தை நம்ம கீழ்ப்படுகிறது இல்லை. எப்படி நாம் நீதிமானாக்கப்பட முடியும்? எப்படி நாம் ஆண்டவர் பிரியமானவளாய் காணப்பட முடியும்? எப்படி நாம் ஆண்டவர் உகந்தவளாய் மாற முடியும்? நீதிமான்களை கூப்பிடும் போதுதானே ஆண்டவர் கேட்கிறாரு, நான் நீதிமான்கள் ஆக்கப்பட வேண்டுமே. துன்மார்க்குடைய ஜெபம் கர்த்தர் அருவருப்பானது என்று நான் நீதிமொழியில வாசிக்கிறோம். துன்மார்க்குடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறது இல்லை, துன்மார்க்குடைய ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் தருகிறதும் இல்லை. அதே நேரத்துல நீதிமான்களா நாம் காணப்படும் போது நம்ம கூப்பிடல ஆண்டவர் பதில் தருகிறார். ஆபிரகாம் கிரியையினாலே அவன் நீதிமான் ஆக்கப்பட்டான். ஆண்டவர் சொன்னதான வார்த்தையை அல்லது பரிசெலுத்தக்கூடியதான காரியத்தை இன்றைக்கான அது ஒரு பெரிய பிரச்சனையா முடிந்திருக்கும். இன்றைக்கான நாம் கூட அந்த காரியத்தை கீழ்ப்படிய முடியாது. இது ஆண்டவர் தான் சொன்னாரா, இல்ல பிசாசு தான் சொல்லிச்சுதான் அப்படின்னு நம்ம பல கேள்வி மேல கேள்வி கேட்போம். ஆனா ஆபிரகாம் தேவனை விசுவாசித்து அந்த காரியத்தை செய்ய முற்பட்டான். மூன்றாவதாக யார் நீதிமான்? நாம் மத்தேயு 1:19 வாசிக்கும் போது, யோசேப்பு நீதிமானா இருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாத இருந்தான் என்று வாசிக்கிறோம். யார் நீதிமான்? மற்றவளை அவமானப்படுத்தாம இருக்கிறவள் தான் நீதிமான். நாம் அங்கு வாசிக்கும் போது, மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருந்தாள், நிச்சயிக்கப்பட்டிருந்தாள். அவள் கூடி வரும் முன்னே அவள் கர்ப்பமானாள். அப்படி கூடி வரும் முன்னே கர்ப்பமானா நியாய பிரமாணத்தின்படி அவளை கல்லறிந்து கொள்ள வேண்டும். நாம் உபாகத்துல வாசிக்கும் போது, நியமிக்கப்பட்டதான ஒரு பொண்ணை ஒரு விவாகம் பண்ண போது அவளிடத்துல கண்ணிமையை காணப்படாம இருக்குமானா அவன் நியாயாதிபதியிடத்துல போய் சொல்ல வேண்டும். அப்போது அந்த பெண்ணுடைய தகப்பன் அவள் கண்ணிமையின் அடையாளத்தை எல்லாருக்கும் முன்பதாக காட்ட வேண்டும். கண்ணிமை இல்லாம இருப்பாளானா அந்த பெண் தகப்பட வீட்டு இருக்கும் போதே விபச்சாரம் பண்ணினாள் என்று அவளை தகப்பட வீட்டு வாசல்ல கொலை செய்ய வேண்டும் என்று நியாயப்பிரமாணம் சொல்லுகிறது. அதன்படி இது மரியாள் யோசேப்பு மரியாளை கூடி வரும் முன்னே அவள் கர்ப்பமானபடினாலே நியாயப்பிரமாணத்தின்படி இந்த மரியாள் கொலை செய்யப்பட வேண்டும். ஆனா யோசேப்பு அவள் அவமானப்படுத்த மனதில்லாமல், இவ தகப்பன் வீட்டுல இருக்கும் போதே தகாத காரியங்களை செய்திருக்கிறோம் என்று சொல்லி ஊராருக்கு முன்பே அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாக வைத்திருந்தான். ரகசியமாக அவளை தள்ளிவிட யோசனையா இருந்தான் என்று வாசிக்கிறோம். தள்ளிவிடுவதும் பாவம் தான், ஆனா எல்லாருக்கும் முன்னாடி அவமானப்படுத்துறது மிகப்பெரிய பாவம். ஆகையினாலே அவள் நீதிமானா இருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லா இருந்தான் என்று வாசிக்கிறோம். அப்படியானா நீதிமான் யாரு? மற்றவர்களை அவமானப்படுத்தாதவர்கள், மற்றவர்களை குறை சொல்லாதவர்கள், மற்றவர்களை 10 பேர் முன்பதாக விட்டு கொடுக்காதவர்கள், அவர்கள் தான் நீதிமான்கள். இப்ப யோசேப்பு நீதிமானா இருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லை. பிரியமானவர்களே, நான் நீதிமான்கள் கூப்பிடும் போது கர்த்தர் கேட்கிறார், இந்த தகுதிகள், இன்னும் அநேக தகுதிகள் இருக்குது. அப்ப நீதிமானுக்குரிய தகுதிகள் நமக்கு இருக்குமானா நம்ம கூப்பிடும் போது நம்முடைய கூப்பிடலுக்கு ஆண்டவர் பதில் தருகிற தேவனாக, நம்முடைய ஜெபத்தை கேட்கிற தேவனாக இருக்கிறார். தாவீது இந்த ஜெபத்தை, இந்த சங்கீதத்தை பாடும்போது அவருடைய வாழ்க்கையில ஆண்டவர் மிகப்பெரிய நன்மை செய்திருந்தார். அதனால்தான் இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி விடுவித்தார் என்று இந்த 34ஆம் சங்கீதத்துல தாவீது சொல்கிறார். தாவீது கூப்பிட்டார். 1 சாமுவேல் 21 அவனுக்கு ஒரு மரண கண்ணி வந்த போது, அவனை கொலை செய்ய திட்டமிட்ட போது ஆண்டவரை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டார், அவனை விடுவித்தார் என்று நாம் வேதத்துல வாசிக்கிறோம். என்னை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில கூட எத்தனையோ இன்னல்கள் வருகிறது, எத்தனையோ துன்பங்கள் வருகிறது, எத்தனையோ பிரச்சனைகள் வருகிறது, எத்தனையோ போராட்டங்கள் வருகிறது, நின்று பிடிக்க முடியாத எத்தனையோ சூழ்நிலைகளை நாம் தள்ளப்படுகிறோம். ஆனா ஆண்டவரை கூப்பிடும் போது ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிற தேவன். அந்த ஜெபத்தை கேட்க வேண்டுமானா நான் நீதிமான்களாய் காணப்பட வேண்டும், ஆண்டோருக்கு முன்பதாக பிரியமானவர்களாய் காணப்பட வேண்டும். அப்படி நீதிமான்களை நம்ம காணப்படும் போது நம்முடைய ஜெபத்தை அவர் கேட்கிற தேவனாக, ஜெபத்துக்கு பதில் தருகிற தேவனாக, நம்மை மற்றவர்கள் முன்பாக விட்டு கொடுக்காத தேவனாக இருக்கிறார். நாம் மற்றவர்கள் முன்பதாக அவமானப்படாதபடிக்கு, தலை குனியாதபடிக்கு நம்மை பாதுகாக்கிற தேவனாய் காணப்படுகிறார். இந்த எத்தனையோ காரியங்களுக்கு நம்ம ஜெபித்து கொண்டிருக்கிறோம், எல்லா காரியங்களுக்கும் சரியான பதில் வரவில்லை. அப்படியானா நம்முடைய வாழ்க்கையை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இந்த ஜெபத்தை ஜெபிப்பதற்குரிய தகுதிகளுடைய வாழ்க்கையில இல்லையோ,
அல்லது இந்த ஜெபம் ஆண்டவருடைய பார்வை தகாத விண்ணப்பமாய் காணப்படுகிறதோ, ஏன் இந்த ஜெபத்து பதில் வரவில்லை, என்னுடைய வாழ்க்கையில என்ன தவறு இருக்கு என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டியது தேவையா இருக்கிறது. அப்படி ஆராய்ந்து பார்த்து நம்மை சரிப்படுத்தும் போது தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறார். நம்மை நாம் நீதிமானாக மாறப்படும் போது நம்முடைய ஜெபத்தை கேட்கிறார். இந்த காலவேளையில தேவன் நம்ம நீதிமானாய் மாற்ற நம்முடைய ஜெபத்துக்கு பதில் தரும்படியாக ஆண்டவரை பார்த்து ஜெபிப்போமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், வாழ்த்துறோம். இந்த காலவேளையில நம்முடைய திருமுகத்தை நோக்கி பார்க்கிறோம். நீதிமான்களை கூப்பிடும் போது கர்த்தர் கேட்டு உடைய எல்லா இடுக்கண்களுக்கு நீங்களாக்கி விடுவிக்கிறார்கள் நாங்கள் இடத்துல வாசிக்கிறோமே. தாவே மக்கள் ஸ்தோத்திரப்ப அந்த காலவேளையிலும் நம்முடைய சமூகத்தை நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை நீதிமானாய் மாற்றுவீராக. நீதிமானுக்குரிய 3 தகுதிகளை நாங்கள் வேதத்துல வாசித்தோப்பா. உண்மை விசுவாசிக்க வேண்டும், உங்களுடைய வார்த்தையை விசுவாசிக்க வேண்டும், விசுவாசிக்கும் நீதிமான்களாய் மாற்றப்படுகிறார் என்பதாக நாங்கள் வாசித்தோம். தாவே மகு ஸ்தோத்திர கிரியையினால நீதிமான்கள் ஆக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் தியானித்தோம். ஆண்டவரே தாவே மக்கு ஸ்தோத்திரம், மற்றவர்களை அவமானப்படுத்த கூடாது என்று நாங்கள் வேதத்துல தியானித்தோப்பா. இயேசுப்பா, எங்களுடைய வாழ்க்கையில எங்களை நீதிமான்களை மாற்றுவீராக. உங்களுடைய கூப்பிடலை கேட்பீராக. எங்களுடைய ஜெபங்களை பதில் தருவீராக. வார்த்தையை கேட்கிற ஜெபிக்கிற உடைய பிள்ளையுடைய ஜெபம் பரலோகத்துல கேட்கப்பட வேண்டும் ஜெபிக்கிறோம். திருக்கரங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் பிதாவே, ஆமென், ஆமென். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.